திமுக கூட்டணி கட்சியில் ஒரு கூட்டறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. தேர்தல் அறுவடைக்காக தமிழ்நாட்டில் ஒற்றுமையை சீர்குலைக்கிறதுக்காக இந்த மாதிரியான செயல்பாடுகளாக திருப்பரங்குன்ற விவகாரம் மற்ற விவகாரம் பண்ணுறாங்கன்னு ஒரு கூட்டறிக்கையை விட்டுருக்காங்க. அப்புறம் அதுபோக பாபர் மசூதி, அஜ்மீர் தர்கா என வரிசையாக அதுக்கடுத்து இப்போ தமிழ்நாட்டில் அதே மாதிரியான விஷயங்கள் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு கூட்டறிக்கை. நான் என்ன சொல்கிறேன், ஒன்று ஒத்துக்கிறாங்க. பாபர் மசூதி ராமர் கோவிலின் மீது கட்டப்பட்டது, கோவிலை இடித்து கட்டப்பட்டதுன்னு நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரே ஒரு நீதிபதி மட்டும்தான் இட் வாஸ் பில்ட் ஆன் தி டெப்ரீஸ்னு சொல்லியிருக்காங்க. மற்ற 3 நீதிபதிகள் கோவிலை இடித்துன்னு. அப்போ இவங்க என்ன ஒத்துக்கிறாங்க, இங்கே ஹிந்துக்களின் மீது ஆக்கிரமிப்பு நடந்து கொண்டிருக்கிறது என்பது. ஏனென்றால் ஒரு விஷயத்தை நான் இதில் விஸ்தாரமாக பேச விரும்பலை. மாலிகாப்பூர் படையெடுத்து வந்த பிறகு 40 ஆண்டுகள் மதுரையிலே மீனாட்சி அம்மன் கோயில் பூட்டப்பட்டு இருந்தது. இதை விட ஒரு மத ஆக்கிரமிப்பு, ஹிந்து மதத்தின் மீது ஒரு பெரிய தாக்குதல் வேறு உண்டா என்ன? அப்புறம் என்ன மாமன் மச்சான் உறவு? நாங்களாம் மாமன் மச்சான் இருக்கோம் போய் பித்தலாட்டம். உண்மையும் வெளிப்படையாக மக்களுக்கு சொல்லுவோம், பாதிக்கப்பட்டவருக்கு நியாயம் வழங்குவோம். அதனால் அதை இந்த கூட்டறிக்கையே இவங்களோட கூட்டணியில் அவங்கள ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி கட்டி போடணுங்கிறதுக்காக சொன்னது. நன்றி.